இருதயத்தின் நினைவு. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. ஒரு மனிதனின் இருதயத்தின் நினைவுகள் வாயின் வார்த்தைகள், கரங்களின் கிரியைகள் ஆகிய மூன்றும் தான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. வேரானது பரிசுத்தம் உள்ளதாய் இருந்தால்தான் செடியும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும். செடிகள் பரிசுத்தமுள்ளதாய் இருந்தால்தான் அவற்றின் கனிகளும் பரிசுத்தமுள்ளதாய் இருக்கும். இருதயத்தின் நினைவுகள்தான் சொற்களை கொண்டு வருகின்றன. பின்பு சொற்களே செயல்களாய் மாறுகின்றன. தேவ பிள்ளைகளே, தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளில் கூட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:5. சிந்தனையில் ஜெயம் கொள்ளுகிற எவனும் தன் வாழ்க்கையை பரிசுத்தத்துடன் பாதுகாத்து கொள்ளுவான். கர்த்தர் உங்களுடைய சிந்தனைகளை தூரத்திலிருந்தே அறிந்து விடுகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாட்களில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்பவர்களுடைய நினைவுகளை அவர் அறிந்தவராயிருந்தார். நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன என்று கேட்டார். மத்தேயு 9:4. அதுபோலவே நோவாவின் நாட்களில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டார். ஆதியாகமம் 6:5. ஆகவே உங்கள் எண்ணங்களை குறித்து அதிக ஜாக்கிரதையாக இருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியின் எண்ணங்களில் சாத்தான் உருவெடுத்தான். நீ தற்கொலை செய்துதான் மரிப்பாய் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தான். அவள் அந்த எண்ணத்தை கொண்டு வந்த சத்துருவை கடிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் இரத்தக்கோட்டைக்குள் தன்னை மறைத்து கொள்ளவில்லை. எனவே அவருக்குள் அந்த தற்கொலை எண்ணம் நாளுக்கு நாள் வலுக்க ஆரம்பித்தது. அவள் தனது கணவனிடம் நான் தற்கொலை செய்துதான் மரித்து போகிறேன் என்று பேச ஆரம்பித்தாள். அவரும் அந்த வார்த்தைகளுக்காக அவளை கடிந்து கொள்ளவில்லை. அந்தோ பரிதாபம்! ஒரு நாள் அவளுடைய கணவன் வேலைக்கு போயிருந்தபோது அந்த சகோதரி தன்மேல் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொண்டு மரித்து போனார். இன்றைக்கு அநேகர் சிந்தனையிலே பாவ இன்பங்களை கற்பனை செய்து பார்க்கிறார்கள். திரைப்படங்களை பார்த்துவிட்டு தீய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது துணிகரமாய் பாவ செயல்களில் விழுகிறார்கள். பிறகு ஐயோ பாவம் செய்துவிட்டேனே என்று புலம்பி அழுகிறார்கள். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செயலில் கொண்டு வருவதற்கு முன்பே அதை தன் இருதயத்தின் சிந்தனையில் செய்து முடித்து விடுகிறான். பின்புதான் அவன் தன் இருதயத்தில் உருவாக்கினதை செயலில் கொண்டு வருகிறான். தேவ பிள்ளைகளே, உங்கள் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் காவல் வையுங்கள். நினைவிற்கு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால்